இந்த வீடியோவில் வந்து போஜோ கிளாஸ்னு என்னட்டு பார்ப்போம். போஜோனா பிளெயின் ஓல்டு ஜாவா ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு ஃபுல் ஃபார்ம். இப்போ வந்து இது வந்து ஒரு நார்மல் ஜாவா கிளாஸ் தான். அது வந்து மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன் நல்லா நான் வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன் இது வந்து உங்களுக்கு வெறும் ஜேடிகே, அதாவது ஜேடிகே ஜாவா லைப்ரரிஸை வச்சு மட்டும் கம்பைல் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு ஜாவா கிளாஸு. நம்மளுக்கு வந்து எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸோ இல்லை வந்து எந்த ஒரு ஜேடபிள்யூ லைப்ரரிஸோ தேவையில்லை. அதாவது கிளாஸ் பாத்தில் ஆட் பண்ணி நம்ம கம்பைல் பண்ணணுன்ட்டு அந்த ஒரு அவசியம் கிடையாது. ஆனால் இது வந்து மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன் 2 காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் இருக்குது. அது வந்து நம்ம ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. அது வந்து லாஸ்ட்டில் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில். இப்போ வந்து அடுத்தது வந்து மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, நார்மல் ஜாவா கிளாஸு இன்ஹெரிட்டன்ஸோ இல்லை இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு இன்டர்ஃபேஸையோ இருக்காது. அதாவது அகெயின்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் கிடையாது. இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸ்டெண்ட் கிளாஸு இல்லை இம்ப்ளிமெண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஜாவா ஜேடிகே பேக்கேஜ்குள்ளே இருக்கிற இன்பில்ட் கிளாஸஸை வந்து கிளாஸஸோ இன்டர்ஃபேஸோ நம்ம வந்து எக்ஸ்டெண்டோ இம்ப்ளிமெண்ட்டோ பண்ணிக்கலாம். ஆனால் வந்து எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸை நம்ம பண்ணக்கூடாது. அதுதான் கான்செப்ட். இப்போ வந்து நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருக்கோம். அது போஜோவா இல்லையாட்டு நம்ம கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட் கிளாஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளாஸ் டெஸ்ட்டு. உங்களுக்கு நார்மலான ஒரு கிளாஸ் தான். எந்த ஒரு கிளாஸையோ இல்லை இன்டர்ஃபேஸையோ எக்ஸ்டெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதனால் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து போஜோ கிளாஸ் தான். செகண்ட் கிளாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு சர்வ்லெட் ஏபிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால அது வந்து உங்களுக்கு போஜோ கிளாஸ் கிடையாது. அதுக்கப்புறம் தேர்ட் கிளாஸ் பாருங்கள். தேர்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டெஸ்ட் இம்ப்ளிமெண்ட் சீரியலைசபிள் வந்து உங்களுக்கு ஜாவா ஜேடிகேலே தான் இருக்கும். அதனால் அந்த ஒரு கிளாஸ் வந்து போஜோ தான். நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர்எம்ஐ டாட் ரிமோட்டு. இது ஆர்எம்ஐ ஏபிஐ வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஏபிஐ அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால அது போஜோ கிடையாது அந்த கிளாஸு. இந்த கிளாஸ் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் கனெக்ஷன் எஸ்கியூஎல் டாட் கனெக்ஷனு. இந்த ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஜேஎஸ்சி மாடியூலு, அதாவது ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன் மாடியூலில் ஒரு டெக்னாலஜியோட ஒரு ஏபிஐயோட இன்டர்ஃபேஸு. அதனால் உங்களுக்கு இது வந்து போஜோ கிளாஸ் கிடையாது. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸ் த்ரெட் வந்து உங்களுக்கு ஜாவா ஏபிஐ தான். அதனால் உங்களுக்கு அது வந்து போஜோ கிளாஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பப்ளிக் கிளாஸ் டெஸ்ட் 1 வந்து எக்ஸ்டென்ஸ் HTTP சர்வ்லெட் ஏபிஐ எக்ஸ்டெண்ட் பண்ணுது. டெஸ்ட் வந்து டெஸ்ட் 1 எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு நாட் அ போஜோ கிளாஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து டெஸ்ட் 1 எக்ஸ்டெண்ட் பண்ணுது. டெஸ்ட் 1 வந்து ஜே ஃப்ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அப்போ வந்து ஜே ஃப்ரேம் வந்து வித்தின் ஜாவா ஜேடிகே தான். அதனால் அது ரெண்டுமே உங்களுக்கு போஜோ கிளாஸ் தான். இதுதான் உங்களுக்கு எக்ஸப்ஷனல் கேஸு, ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனடேஷன் பேஸ் பண்ணி என்டிட்டி அனடேஷன் இதில் வந்து எக்ஸ்டெண்டோ இம்ப்ளிமெண்ட்டோ பண்ணலை. அனடேஷன் வந்து ஹைபர்நெட் ஏபிஐயோடது, அது வந்து தேர்ட் பார்ட்டி. அப்போ இது வந்து உங்களுக்கு ஹைபர்நெட் லைப்ரரிஸை கிளாஸ் பாத்தில் வச்சு தான் நம்ம கம்பைல் பண்ணுவோம். ஆனாலும் இந்த கிளாஸை வந்து நம்ம போஜோ கிளாஸ் தான் கொடுப்போம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தாலும் உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஏபிஐயோட லாஜிக் வந்து ஒரு மெத்தடுக்குள்ளே எழுதுறீங்க. அதுக்கும் நம்ம கிளாஸ் பாத்தில் ஸ்ப்ரிங் ஏபிஐஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆனாலும் இது வந்து போஜோ கிளாஸ் தான்.